இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து 2 நாளுக்கான ஃபுட்டு வந்து இதில் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி கொஞ்சம் கிளாஸஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருந்ததுனால என்னால் வந்து வீடியோவும் ஒழுங்காக எடுக்க முடியல, எடிட்டிங் பண்ண முடியல. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது ஃபஸ்ட்டு டேயில் உள்ளது. கத்திரிக்காய் தொக்கு மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணேன். முட்டை, அதுக்கப்புறம் சத்து மாவு கூழ் காய்ச்சி அதில் தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி அதை தான் நான் குடித்தேன். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிபி அப்படின்றது இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு ரூல் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன மசாலா பிடிக்கும். சில பேருக்கு வந்து மசாலா அதிகமாக போட்டால் நெஞ்செரிச்சல் வரும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் மசாலா அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த அல்சர் வந்து இன்னும் அதிகமாகும். ஸோ அதனால் சில பேர் வந்து மசாலா கம்மி பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நமக்கு எப்படி சாப்பிட்ணுமோ ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம செய்யணும். அதனால் இவங்க ரெசிபி அவங்க யாரோட ரெசிபியும் தேவையில்ல. உங்கள் மனதுக்கு உங்கள் நாக்கு டேஸ்ட்டுக்கு எது எது பிடிக்குமோ அதை போட்டு செய்யுங்க. ஏன்னா நான் அப்படி தான் செய்வேன். மோரோவர் வந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது. அது வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சரி, சாப்பிட்ட அப்புறமும் சரி தண்ணி வந்து நல்லா குடிக்கணும். அப்படி தண்ணி நல்லா குடித்தா தான் ஜீரணத்துக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் தண்ணி நிறையவே குடிங்க, ஓகேவா? ஸோ தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாடியை வந்து நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து மழை எல்லாம் நின்று இப்போ நமக்கு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை டைம் வந்து நம்ம தண்ணி அதிகமாக நம்ம குடிக்கவே மாட்டோம். பட் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து நமக்கு அந்த நம்ம மழை டைம் தண்ணி குடிக்காதது இப்போ வெயில் டைமில் நமக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் தண்ணி காய் நல்லா ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. See you, bye.